हाय फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல ப்ளவுஸோட முன் பக்கம் தான் எப்படி அளவெடுக்குதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ப்ளவுஸ்ல கழுத்து அகலம் எப்படி எடுக்கிறதுனா ரெண்டு விதமா எடுக்கலாம். இப்போ இங்க இருந்து இங்க வளைவு எங்க இருக்குதோ அது வர பாருங்க, இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்துட்டு எங்க வளையுதோ அந்த வளைவு தான் கழுத்து அகலம். அப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே ஒரு துணியை விரிச்சு இந்த கழுத்தை அளவை கரெக்டா வச்சு இங்க வச்சு பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவையும் எடுத்துக்கலாம். இது கழுத்து அகலம். இப்ப ஷோல்டர் அகலம் வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப ஷோல்டர் அகலம் எப்படின்னா இங்க இருந்து பாருங்க, கொக்கி சைடு தான் எடுக்கணும் எப்பவுமே. ஷோல்டர் அகலம் வந்து இங்க இருந்து இங்க வர ஷோல்டர் அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து அகலத்துக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா அளவு விடாதனால ஷோல்டருக்கு மொத்தமா சேர்த்து 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்ப ஷோல்டர் அகலம் வந்து 2னா அதோட 3/4 இன்ச்சை கூட்டிக்கலாம். இப்ப முன் கழுத்து உயரம்னா இங்க மேல இருந்து ஷோல்டர்ல இருந்து இங்க கழுத்து வர இங்க வர அங்க பிளவுஸ்ல என்ன அளவு இருக்குன்னு பாருங்க. மேல இருந்து இங்க வர அந்த என்ன அளவோ அதை குறிச்சு அதோட 1/4 இன்ச்சு கூட்டிக்கங்க. இப்ப 6 இன்ச்சுனா அதோட 1/4 இன்ச்சு. இப்ப முன் கழுத்து டு பட்டி அப்படின்னா இங்க இருந்து பாருங்க, முன் கழுத்து டு பட்டினா இங்க இருந்து இது வர என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அதோட 3/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்ப நான் 3 வைக்கிறேன், நான் சும்மா தான் சொல்றேன். 3 அதோட 3/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்ப ஷோல்டர் டு பட்டி அப்படின்னா இங்க இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த டாட்டை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க கீழே வர அது என்ன அளவோ அதோட 3/4 இன்ச்சு. இப்ப 10 இன்ச்சுனா அதோட 3/4 இன்ச்சு ஷோல்டர் டு பட்டி. இப்ப ஆர்ம் ஹோல் டு பட்டி அப்படின்னா இங்க இருந்து இங்க வர ஆர்ம் ஹோல் டு பட்டி இப்படி 5னா அதோட 3/4 இன்ச்சு. இப்ப இதுல எப்படி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ எப்படி மார்க் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன், பேப்பர்ல காமிக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு பிளவுஸ்ல எப்படின்னு காமிக்கிறேன். முன்கழுத்து இப்ப பாருங்க. இப்ப வந்து கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். இங்க இருந்து இப்ப நீங்க கழுத்து அகலம் எடுத்திருக்கீங்க. இதான் பிளவுஸ் நீங்க மடிச்சிருப்பீங்க. மடிச்சுட்டு இப்ப இங்க இருந்து இப்ப 2 இன்ச்சுக்கு நான் வச்சிருக்கேன். இது கழுத்து அகலம், இது கழுத்து அகலம். இப்ப இங்க இருந்து ஷோல்டர் அகலம் எடுக்கலாம். இங்க இருந்து ஷோல்டர் அகலம் அதோட 3/4 இன்ச்சு கூட்டி தான் எடுக்கணும். இது ஷோல்டர் அகலம் எடுத்திருப்பீங்க. இப்ப இங்க இருந்து கழுத்து அகலம் நீங்க 2 எடுத்தீங்கன்னா கழுத்து உயரம் வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்ப இங்க 2னா 2.5 அதோட கூட்டி 1/2 இன்ச்சு எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஷேப் வரும். சிலது வந்து இப்படி ரவுண்டா வராது, ரவுண்டா வராம இப்படி வி ஒரு மாதிரி வி ஷேப்ல வரும். மேல நீங்க 2 எடுத்திருந்தீங்கன்னா கீழே 2.5 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க ஷோல்டர் அகலம் எடுத்திருக்கோம். ஷோல்டர் அகலம் எடுத்தாச்சு. இப்போ இங்க இருந்து ஆம்ஹோல் உயரம் எடுக்கணும். இங்க இருந்து ஆம்ஹோல் உயரம் எடுத்து கோடு போட்டுக்கோங்க. இங்க இருந்து நீங்க மார்பு சுற்றளவு எடுத்திருப்பீங்க, அந்த அளவு குறிச்சுக்கோங்க. எப்படின்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளவுஸ்ல இங்க இருந்து அளவு வச்சு அதில் இந்த சைடில் குறிச்சிட்டு இங்க இருந்து என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் மார்பு சுற்றளவு. இங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இங்க இருந்து உங்க பிளவுஸ்ல என்ன இருக்கு, 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு வச்சு வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டாச்சு. இப்போ என்ன எடுத்துருக்கீங்க, கழுத்து அகலம் எடுத்தாச்சு, ஷோல்டர் அகலம் எடுத்தாச்சு, முன் கழுத்து உயரமும் எடுத்தாச்சு. இப்போ முன் கழுத்து டு பட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஷோல்டர் டு பட்டி எவ்வளோன்னு பாருங்க. இப்போ 10 10.75னா 10.75 வரை அளந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுட்டு இப்போ முன்கழுத்து டு பட்டி. இப்போ முன்கழுத்து டு பட்டி அப்படின்னா இங்க இருந்து இங்க வர அளவெடுத்து என்ன அளவு வருதுன்னு பாருங்க. இப்போ இங்கே தான் இருக்கு அந்த அளவு.
இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஷோல்டர் டு பட்டி அளவு எடுத்திருப்பீங்க, இங்கே இருக்கும். இப்போ ஆர்ம் ஹோல் டு பட்டி, இப்போ ஆர்ம் ஹோல் டு பட்டி இங்கேருந்து வச்சுக்கோங்க. அளவெடுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷேப் இப்போ இங்கே இருந்து இந்த டாட் வர என்ன அளவுன்னு பாருங்கள். இப்போ இங்கே இருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட் வர நான் ப்ளவுஸில் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இங்கே இருந்து இங்கே வர என்ன அளவுன்னு பாருங்கள். இப்போ இங்கே இருந்து ப்ளவுஸில் இப்போ 2.5 அப்படின்னா அதோட 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க, 2.25. அப்போ இங்கே இருந்து 2.25க்கு அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ளவுஸில் நீங்கள் நடு சென்டரில் பாருங்கள், இந்த அளவு என்ன அளவுன்னு பாருங்கள். இந்த அளவு பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து அதே அளவு, இப்போ இங்கேருந்து அதில் 1 இன்ச்சுனா இங்கேருந்து 1 இன்ச்சும், அதுக்கடுத்து இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு இங்கே என்ன அளவு 2.25 எடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த சைடும் 2.25 அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துட்டு இப்போ கோடு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இங்கேருந்து இங்கே கோடு போடுங்க, இங்கேருந்து இங்கே வளைவு. அதே மாதிரி இங்கேருந்து இப்படி வளைவு போட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் முன்கழுத்து உள்ளது. அடுத்த வீடியோவில் ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தேங்க்யூ.